ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள். இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாபாவினுடைய ஆசீர்வாதத்தோடு அவருடைய பக்தர்களாகிய நாம் அனைவரும் எல்லா வளங்களும் எல்லா நலன்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் என்று இந்த வியாழக்கிழமை நன்னாளில் பாபாவினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். எப்போ நாம் நம்மளுடைய குரு நம்மளை காப்பாற்றுவாருன்னு சொல்லி நம்புகிறோமோ அந்த க்ஷணத்திலிருந்தே பாபாவினுடைய பார்வை நம்ம மேலே பட ஆரம்பிச்சிடுது. அவருடைய பார்வை படும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். ஆனால் நாம் என்ன எதிர்பார்க்குறோம் தெரியுங்களா? நம்மளுடைய சங்கடங்கள் உடனுக்குடனேயே தீர்ந்துடணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். இது எந்த விதத்தில் சாத்தியம்? கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய அர்த்தம் நமக்கு புரியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு நாம் காத்திருக்கணும் இல்லைங்களா? நமக்கு ஒரு குழந்தை வேணும்னாலே 10 மாதம் அந்த குழந்தைய தாய் வயிற்றில் சுமந்தாதான் அந்த குழந்தை ஒரு குறையும் இல்லாமல் நம்ம கையில் தங்க விக்கிரகம் மாதிரி வந்து தவழும். அதுபோல் நாம் எந்த ஒரு விஷயத்தை கடவுள்கிட்ட கேட்டாலும் அதற்கான கால அவகாசம் கொடுக்கணும் இல்லைங்களா? ஒரு சில விஷயங்களில் நமக்கு உடனடியாக தீர்வு வேணுங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதுவும் கடவுளுக்கு தெரியும். நமக்கு அதை அப்புறமா கொடுக்கறதுல பயன் இல்லை. இப்போவே கொடுத்தாதான் நம்மளால் அதை அனுபவிக்க முடியும், நம்ம அவரால் காப்பாற்ற முடியும்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கேட்கவே வேண்டாம். உங்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருக்கிற பட்சத்தில் கடவுளால் நிச்சயம் அதே தருணம் அந்த நாம் கேட்ட அந்த நிமிஷத்துலேயே நமக்கு கிடைக்கும். அதுக்கு நாம் தகுதியானவங்களாக இருக்கிறோமா அப்படின்னும் பார்த்துக்கணும். நம்ம கேட்கக்கூடிய நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நியாயமானதாக இருந்தால் கடவுளால் அது உடனுக்குடன் நிறைவேற்றப்படும். நமக்கு என்ன தேவைங்கிறதே முதல்ல நமக்கு தெரியாது. இன்னைக்கு இதை பார்த்து இது தேவைன்னு சொல்லி தோணும், நாளைக்கு இன்னொரு விஷயத்தை பார்த்து அது வேணும்னு சொல்லி தோணும். இப்படி நம்மளோட மனசு பார்க்குறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். மனம் ஒரு குரங்குன்னு சும்மாவா சொன்னாங்க? எல்லாத்து மேலேயும் தாவிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மனதில் நம்மளுடைய இதயத்தில் நம்மளுடைய சத்குருவாகிய சாய்நாதரை கொண்டு வந்து அமர வைங்க. உட்கார வச்சிங்கன்னா போதும். இது இப்படி அலைஞ்சு திரியறதுலேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியாக உட்கார தொடங்கும். அமைதியான மனசில் தான் நல்ல எண்ணங்கள் உதயமாகும். நல்ல எண்ணங்கள் நம்மளுடைய நல்ல செயல்களுக்கு வித்திடும். நம்மளுடைய செயல்கள் நல்லதாக இருந்தால் அது அளிக்கக்கூடிய பலனும் நல்லதாகவே இருக்கும். நாம் எதையும் கையோட கொண்டு வரல, எதையும் நம்ம கையோட கொண்டு போக போகிறதும் இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாத சிந்தனைகள்? சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு என்ன தேவையோ கடவுள் நிறைவாக அதை கொடுத்து தான் இருக்கிறாரு. ஆனால் அதை நிறைவான மனசோட ஏற்றுக்கிற பக்குவம் தான் நமக்கு பத்தலை. அந்த பக்குவத்தையும் கடவுள் கொடுக்க தயாராக இருக்காரு. ஆனால் அதை வேணும்னு சொல்லி நாம் கேட்குறதே இல்லை. அதை தாண்டி எதையோ வேணும்னு சொல்லி கேட்டுட்ருக்குறோம். இன்னிலிருந்து கடவுள் முன்னால், இன்னைக்கு வியாழக்கிழமை தானே, உங்கள் வீட்டில் பாபா படம் இருக்கும், குட்டி சிலை இருக்கலாம் இல்லையா? வியாழக்கிழமை நீங்கள் வியாழக்கிழமை பாபாவை போய் கோயிலில் தரிசனம் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம். எங்கே வச்சு இருந்தாலும் பரவாயில்ல, பாபா முன்னால் போய் நின்று, பாபா நீங்கள் எனக்கு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி, எனக்கு நீங்கள் எல்லாம் நிறைவாக கொடுத்துருக்கீங்க, இப்போவும் கொடுத்துட்ருக்குறீங்க, இனிமேயும் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது பாபா. இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த அனைத்துக்கும் நன்றின்னு சொல்லி பாருங்கள். உங்கள் மனசுக்குள்ள ஒரு நிறைவு வரும். அப்பா பாபா கிட்ட கேளுங்க, பாபா எல்லாத்தையும் நல்ல விதமாக எடுத்துக்கிற பக்குவத்தை எனக்கு கொடுங்கன்னு. பாபா நிச்சயமாக அதை தந்தருள்வார். பாபா கோயிலில் பாபாவினுடைய உதி இருக்கும். உதி அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, எரிக்கப்பட்ட சாம்பல். அதை தான் நாம் திருநீருன்னு சொல்கிறோம். அதை பாபா கையிலேருந்து வாங்கி நெற்றியில் பூசிக்கிட்டு தெளிவான மனதோட வீட்டுக்கு வாங்க. அதே சிந்தனையோட வாழ்க்கையை தொடங்குங்க. இன்னைக்கு மட்டும் இல்லை, எல்லா நாளும் நமக்கு நல்ல நாளாகவே இருக்கும். இன்னிலிருந்து இதை முயற்சி பண்ணி தான் பாருங்களேன், நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமாக வளமாகும். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.